ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் வந்து எனக்கு தயிர் சோறு வேணுமா, ஒரு கலர் வத்த வேணுமான்ட்டு கேட்டுட்டு போனால், அதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், மிளகா ஒரு 2 மிளகா போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை. ஏன்னா நான் இதெல்லாம் தாளித்து வந்து வாசத்துக்காண்டி தான் போடுறேன். அப்புறம் நான் இதெல்லாம் பிறக்கி கீழே போட்டுறணும். சாப்பாடு வந்து பேக் பண்ணுறப்ப நான் இதை பிறக்கி போட்டுருவேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து இங்கே முறுக்கு வத்தலை வறுத்துடலாம். அங்கே வந்து அந்த நம்ம தாளித்த தயிர் வந்து கொஞ்சம் சூடாகணும். ஏன்னா நம்ம வந்து சூடோட தயிரை ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி ஆற வச்சு தான் நான் சாப்பாடை சேர்ப்பேன். இப்போ ஆறிடுச்சு, நான் இப்போ சாப்பாடை சேர்க்குறேன், தயிர் சேர்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எனக்கு தயிர் சோறும் கலர் வத்தலும் வேணுமான்ட்டு போனால், சரி தயிர் சோறு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சோறுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில், கடுகு கொஞ்சம், மிளகாய் 3, கடுகு கொஞ்சம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப நான் வந்து உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து கலர் வத்தை தான் இங்கே வறுக்க போகிறோம். பாப்பா வந்து அவளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தாதாங்க ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வருவா. இல்லாட்டி அதை அப்படியே திரும்பி கொண்டுட்டு வருவா. அதனால் அவள் கேட்குறத நான் செஞ்சு கொடுப்பேன். காலையிலேயே அவங்க வந்து லிஸ்ட்டு போட்டுட்டு போயிடுவாங்க, எனக்கு இது தான் வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ வந்து சாதத்தை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து தயிர் சேர்க்குறேன். ஏன்னா 2 பிள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக